கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீதி உள்ள உத்தரவு 4வது பாட்டினை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்துள்ளோம். பரம எருசலேமே பரலோக விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் அல்லேலூயா. எருசலேமே கோலி தன் கொஞ்சிதனை ஏற்றனைக்கம் எக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாபரமாய் சிறகினில் தாஞ்சமானேன். கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தேன். சியோன் மலை சீருக்கு சொந்தமானேன். நீதி தேவன் நிழலடி சிரம் புதைத்தேன். நீதிமான்கள் ஆவியில் மருகி நின்றேன். மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. சர்வசங்க சபையினில் அங்கமானேன். சர்வலோக நடுவரின் அருகில் நின்றேன். பரிந்துரைக்கம் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன். பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன். அகா எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தின் விடுதலையே. நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே. நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே. சுவாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம ஒரு கீ வசனத்தை வாசிச்சுட்டு செய்திக்குள்ள போகிறோம். 1 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்க, 22வது அதிகாரம். 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 9வது வசனம். ரெண்டு நாளாகமம் 7:10. 2 நாளாகமம் 7:10. இதுல என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு சம்பத்தை நடத்தி காட்டுகிறார். இது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைங்கிறத நம்ம விளக்க போகிறோம். 7ஆம் மாதம், 7ங்கிறது பூர்ணமான மாதம், 23ஆம் தேதியிலே தங்கள் தங்கள் கூடாரத்துக்கு போக ஜனங்களுக்கு விலை கொடுத்தார். கர்த்தர் தாவீதுக்கும் சாலோமோனுக்கும், கர்த்தர் தாவீதுக்கும் சாலோமோனுக்கும் சரி தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மன மகிழ்ச்சியாக போனார்கள். இப்ப தேவாலயம் கட்டிப்பிடிக்கப்பட்டுச்சு. ஒரு பலி செலுத்துறாங்க. அப்பாவும் மகனும் சேர்ந்து பலி செலுத்துறாங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கணும். இப்ப இங்க நம்ம பார்க்கிற தாவீது ஒரு காலத்துல எப்படி இருந்து இந்த ஆசீர்வாதம் இவருக்கு வந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். இந்த சாலமோன் எப்படி இருந்தார், எப்படி மரண பள்ளத்தாக்கன் வழியாக இருந்தார், இப்படிப்பட்ட ஒரு சாலமோன் தான் ஆண்டவர் உயர்த்துகிறார். சரி, இப்ப நம்ம 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கப்படும். தாவீது வயசாயிடுச்சு. இவ்வளவு வயசாயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரால் குளிர தாங்க முடியல. வயசாக இப்ப எனக்கு உடம்புல பாக்குறீங்க சில ஃபேட் இருக்கு. இந்த கொழுப்புகள்லாம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள குளிர் உள்ள போகாதபடி ஒரு குஷன் மாதிரி இருக்கும்.
நல்லா குண்டு குண்டா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் குளிர் தாங்குவாங்க. எலும்பு தோலுமா இருக்கிறவங்களுக்கு குளிர் தாங்காது. உங்களுக்கு எவ்வளவு பெட்ஷீட் போட்டாலும் குளிர் தாங்காது. அந்த மாதிரி தாவீது ராஜா வயது சென்று விருத்தாப்பான பொழுது, விருத்தாப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சரீரம் வேலை செய்யும், பிரெயின் ரொம்ப வேலை செய்யாது, அது முக்காவாசி ஆஃப் ஆயிடும். அதுக்கு ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி இருக்கு, அல்சீமர்ஸ் அப்படின்னு ஒன்று. இந்த அல்சீமர்ஸ்ங்கிற நோய் வந்துச்சுன்னா அவங்க பிரெயின் ரொம்பலாம் வேலை செய்யாது, அவங்க யாருன்றே தெரியாது. சரி, வஸ்திரங்களினாலே அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. வஸ்திரங்களால் மூடினாலும் அனல். இப்ப எல்லாரும் பார்த்து டிசைட் பண்ணாங்க, சரி ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வரும், கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவ கைகள் நல்லா உடம்ப நல்லா மசாஜ் பண்ண இவருக்கு ஒரு ஹீட் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர்கள் நோக்கி ராஜ சமூகத்திலே நின்று அவருக்கு பணிவிடை செய்ய ராஜாவை எங்கள் ஆண்டவருக்கு அனல் உண்டாகும்படி ஹீட். இந்த ஹீட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆள் செத்து போயிட்டான், கொஞ்ச நேரத்தில் தொட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு சில்லுன்னு இருக்கும், ஐஸ். ஏன்னா அந்த ஹீட் எல்லாம் போயிடுச்சு. அவனுடைய மடியிலே படுத்துக் கொள்ளவும், யார் மடியில? தாவீது மடியில படுத்துக்கொள்ள கன்னியாகிய ஒரு சிறு இஸ்ரேல்லாம் தேடி சூனியமியால் உள்ள அபிஷா கண்டு அவளை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பெண் மிகவும் அழகா இருந்தால், ராஜாவுக்கு உதவி வந்தால், ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு வயசாகி அவரால் உடல் உறவு கொள்ள முடியாத ஸ்டேஜுக்கு போயிட்டார். இந்த அறியவில்லைங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 வசனத்துல, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், கர்ப்பவதியான. ஆதாம் 33 வயசு, நல்லா ஸ்ட்ராங்கான ஹீமேன் மாதிரி இருந்தாரு. ஏவாளை கொண்டு வந்தாங்க, பிள்ளை உண்டாயிட்டு. 4வது அதிகாரம் 25 வசனம் அதே இது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவு இருந்துச்சு, அதனால பிள்ளைகள் பிறந்துச்சு. இப்ப இந்த நேரத்துல ஒரு அதனியா அப்படின்னு ஒருத்தன் வர்றான். ஆகீசுக்கு பிறந்த அதனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று தன்னைத்தானே உயர்த்தி 50 சம்பாதிச்சிட்டார். இது அதனியா ஒருத்தன், அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ராஜா. இவன் யாருன்னா அப்சலோமுக்கு பிறகு பிறந்த அவனுடைய தாய் பிறந்தது. அவன் மிகவும் அழகுள்ளவன். இப்படி ஒருத்தன் எழும்புறான். இப்ப எழும்பொழுது என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க நல்லா தெரிஞ்சிச்சு, ராஜா பவர் எல்லாம் போயிடுச்சு, ஒரு கோமா ஸ்டேஜில் படுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப என்னைய நான் உயர்த்த போகிறேன், நானே ராஜா ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளவரானவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 அவன் சிரியாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாகத்தோடும் ஆலோசனை பண்ணான், அவருக்கு உதவி செய்தார். இப்ப 2 பேரை பிடிச்சுக்கிட்டான். உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சி எதிர்கட்சி வரும், எதிர்கட்சியில் இருக்கிறவர் என்ன செய்வார்னா, அந்த ஆளும் கட்சியில கொஞ்சம் எம்எல்ஏ நைஸா கடத்தி கொண்டு வந்துருவார். அதே மாதிரி அந்த காலத்துல இருக்குது. 2 பேர். யோவாப். இந்த யோவாப் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் ஒரு பவர்ஃபுல், ஒரு யுத்த வீரன், ஒரு படைத்தலைவன். இவன் எப்படி படைத்தலைவன் சொல்லி நான் உங்களுக்கு பைபிள்ல இருந்து நான் காட்ட போகிறேன். சரி, இவனை குறித்து நம்ம சில வசனங்கள் வாசிப்போமா? ஏன்னா எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தனை பிடிச்சிட்டாரு அப்படின்னு பார்க்கணும். 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 5வது வசனம். 18:5. ராஜா, யோவாப், அபிசா, ஈத்தா 3 பேர் படைத்தலைவர்கள். அவர்கள் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோக்கி பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தமாக மெதுவாக நடப்பீங்க. இது ஒரு தகப்பனுடைய பாசம். இப்படி ஒரு 3 படைத்தலைவர்ல ஒரு முக்கியமான நபர் இவன். ஆனா இவன் எவ்வளவு மோசமானவனா, ஆனால் யோவாப் இவனைத்தான் பிடிச்சுக்கிட்டாரு. நான் இப்படி உன்னோடு கூட தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி இப்ப அப்சலோம் தொங்கிட்டு இருக்காரு, முடி தலையில சிக்கிடுச்சு. இப்ப 3 வளையம் ரவுண்டா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும், நெஞ்சில ஒரு குத்து குத்துறான், செத்து போய். அப்சலோம் ராஜா தாவீது என் நிமித்தம் மெதுவா நடத்துங்க, நான் அடிச்சு போடாதப்பா, உனக்கு இது நடந்துடக்கூடாது, உயிரை கேர்ஃபுல்லா பாத்துக்கோ அப்படின்னா. ஆனா இவன் ஒரு கடினமான மனிதன், அந்த அளவு ஒரு முரட்டாட்டமான ஒருத்தன் பாருங்க. அதில் யோவாப் நான் இப்படி பேசி
3 வளையம் இருக்கு. அப்பொழுது அப்சலோம் இன்னும் கருவல் மரத்திலே உயிரோடு தொங்கையிலே நெஞ்சிலே குத்துறான். அப்சலோம் அடித்து கொண்டான். இப்படிப்பட்ட ஒருத்தனை வழிகத்தாச்சு. சரி, 2வது யாரா எடுத்துக்கிட்டார்னா, இப்ப தேவனுடைய திட்டத்தை 8வது வசனத்துல இருக்காரு. 1 ராஜாக்கள் 1வது 8வது. திரும்ப நான் சொல்றேன், தாவீதுக்கு வயசாச்சு, பாடியில ஹீட்டெல்லாம் போயிடுச்சு. அதோனியா நான் ராஜாவுன்னு முடிவிட்டார். இப்ப கடத்தியாச்சு. ஆனா ராஜாதி ராஜா அவர் விட மாட்டார். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, 8வது வருஷம் ஆசாரியனாகிய சாத்தோக்கு, யோவாபின் குமாரனை பெனனியா, தீர்க்கதரிசி நாத்தான் வீட்டு தாவீது இருக்கிற பராக்கம் அதனை உடனே இருக்கு. தாவீதாகிய தீர்க்கதரிசிய நாத்தான். இந்த நாத்தான் ஒரு பவர்ஃபுல் தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி என்ன செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்திலே அனுப்பினார். ஏனால உரியாவுடைய மனைவியை தனக்கு சொந்தமாக எடுத்துக்கிட்டார். ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம். அப்ப ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்றார். ஒரு தருத்திரனுக்கு ஒரு ஆடு இருந்துச்சு. இவன் என்ன செய்தான், அந்த தருத்தன் என்ன செஞ்சான்னா, அது மடியில போட்டு மகளை போல வளர்த்துனான். 4வது ஐஸ்வரன் அந்த வழியா போறான். அவனுக்கு வழிக்கு போகன்னு வந்து என்ன செய்யறான், இவன்கிட்ட இருக்கிற ஆடு மாடெல்லாம் விட்டுட்டு அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து சமையல் பண்ணி கொடுத்தான். அப்ப நாத்தான் அதை சொல்லிட்டு ராஜா கோவம் வந்துருச்சு. யாருடா அவன், அவனை கொல்லாம விட மாட்டேன். என்னாலாக ஒரு ஊமையை சொல்றாருன்னா, அவரை சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது சொல்றாங்க, இது நாத்தான்கிற ஒரு தீர்க்கதரிசி பயம் இல்லாம தாவீதுட்ட பேசியிருக்காரு. ஒரு ஆண்டவருடைய வீட்டை உனக்கு கொடுத்து, வீடுங்கிறதுனா நம்ம வீடு கிடையாது, சமஸ்த இஸ்ரேல் தேசத்தை தான் வீடு நம்ம பார்க்கிறோம். உன் ஆண்டவருடைய ஸ்திரீகளை உன் மடிகளை தந்து இஸ்ரேல் வம்சத்தை யூதா வம்சத்தை உன் கையெழுத்தேன். இது போதெல்லாம் இன்னும் நான் உனக்கு கொடுப்பேன். இந்த காலத்தில் நீ அசட்டை பண்ணது ஏத்தியனாகிய உரியா வண்டி மனையை பட்டது அவனே நீ ஏற்றுக்கிட்டாய். இதனால பட்டை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொன்ன தீர்க்கதரிசி யார் பக்கம் இருக்கிறான்னா சாலமோன் பக்கத்தில் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் பேச சொல்றது இவருக்கு தெரியும். ரைட், இதுதான் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில வருது. எந்த நேரத்தில் அப்பொழுது நாத்தா இப்ப ஒரு பெரிய காரியத்தை ஸ்டார்ட் பண்றது நாத்தான் தான். ஏன் அப்படின்னா, அவர் ஆண்டவரோடு இருக்கார், ஆண்டவரோட பேசுவார். நீ போய் தாவீதை சொல்லிட்டார். அப்பொழுது நாத்தான் சாலமோனுடைய தாயாகிய பத்சாபாலை நோக்கி, நம்முடைய ஆண்டவராகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீஸின் குமாரனாகிய அதோனியா ராஜாவை நீ கேட்கவில்லையா? இப்பொழுதும் உன் பிராணனையும் உன் குமாரனின் சாலமோனுடைய பிராணன் தப்பு முடிவு வா. நான் இந்த அதோனியா மட்டும் ராஜா ஆயிட்டானா என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் பாசிபிலிட்டி ராஜாவா இருக்காங்க அவளை கொண்டுருவான். எல்லா ராஜாவும் செய்வாங்க. ஒரு காமனான ஒரு காரியம், ஒரு ரேர் இது கிடையாது. அந்த காலத்துல இந்த காலத்துல நடந்துட்டு இருக்கு. அப்ப உன் உயிர், உன் பையன் சாலமோன் உயிர் தப்பிக்கணும்னா நான் எங்கிட்ட வா, நான் ஆலோசனை சொல்றேன்னு சொல்லிட்டு நீ தாவீதிடத்திலே போய் ராஜாவாகிய ஆண்டவரே. இப்பயோ தாவீது தான் ராஜா, உயிர் இருக்கு. இவர் அதான் என்ன நினைக்கிறான், அவரு எல்லாம் அவுட்டு இன்னும் இருக்குது, பவர் இருக்குது அவர்கிட்ட. உன் குமாரனிய சாலமோனை ராஜாவாக்கி அவனே என் சிங்காசனம் மீட்டு பண்ற நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? இப்படி இருக்க அதோனியா ராஜா வந்து என்ன இருக்கு பாத்தீங்களா? இந்த பத்சேபாலுக்கு ஒரு தைரியம் கிடையாது போய் ராஜாட்ட பேசுறதுக்கு. ஆனா ஒரு அருமையான ஒரு வார்த்தை, உயிர் உனக்கு வேணும்னா நீ செய். எப்பவுமேங்க ஒரு மக்கள் எதுக்கு பயப்படுறாங்க, உயிருக்கு தான் பயப்படுறாங்க. அப்படி பத்சபால் பள்ளியறைக்கு ராஜா இடத்துக்கு போனால், ராஜா மிகவும் வயது சென்றுதான் அபிஷேக பணிவிடை செய்தது. பத்சபால் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் கேட்டார். அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த பிரெயினை வேலை செய்ய வைக்கிறார். இதுக்கு பார்த்தாங்க ஏற்ற காலத்துல சகாயம் பெறுகிற கிருபை. உனக்கு என்ன வேணும், நீ யாருன்னு கேட்டாரா, உன் பேர் என்னன்னு கேட்டாரா? பத்சேபால் அது யாரு? நோ நோ நோ, உனக்கு என்ன வேணும்? அதற்கு அவள், என் ஆண்டவரே
உமக்கு பின் உமது குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே சிங்காசனம் வீற்றுப்பார் என்று நீர் உமது தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. இது சொன்ன உடனே தாவீதுடைய பிரெயின் வேலை செய்யுது. அதாவதுங்க, நம்முடைய பிரெயினை குறித்து ஒரு சில காரியங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா நான் டாக்டரால அவங்க சொல்றேன். என்னுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜை கண்டுபிடிக்கிறேன். ஒரு 18 வயசு வாலிபன், ஒரு 20 வயசு பொண்ணு முகமும் என் முகமும் வித்தியாசமா இருக்கும். இது எக்ஸ்டர்னல், வெளியில வர்ற தோற்றம். அதுபோல பிரெயினும் ஆரம்பத்துல எவ்வளவு வெயிட் இருக்குமோ அது 1/3 சுருங்கிடும். அப்படி சுருங்கி 1/3 தான் அந்த வெயிட் இருக்கும். அந்த அளவுக்கு அது சுருங்கிடும். சுருங்கின அந்த பிரெயின்ல 3/4 செல் வேலை செய்யாது. நான் அதுக்காகத்தான் பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் ஒரு செய்தி சொல்றதுக்கு முன்னாடி பரலோகமே இந்த பாட்டில் தான் நான் ஆரம்பிச்சேன். இந்த பாடலை நான் என் மனதில் வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு அடியும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என் பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி அதை நான் செய்ய வைப்பேன். இப்பொழுது இதோ அதனியா ராஜாவாகிறான். என் ஆண்டவராகிய ராஜாவை நீர் அதை அறியவில்லையா? எல்லாத்தையும் சொல்லி 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 இது என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவள் ராஜாவோடு பேசிக்கொண்டிருக்கலே தீர்க்கதரிசியன் தான் வந்தான். இதுதான் ஆண்டவர் அனுப்புற. முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், முக்கியமான நபரை ஆண்டவர் அதனியா பக்கம் போக விடல. நாத்தான் வர்றார். வந்து அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகம் குப்புற விழுந்து ராஜாவை வணங்கினான். முகம் குப்புற விழுந்து தன்னை தாழ்த்துகிறார். ராஜாட்ட முக்கியமான காரியத்தை சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப அப்படி கிடையாது, தாழ்த்துகிறார். நாத்தான் ராஜாவாகிய ஆண்டவரே அதோனியா ஒரு வார்த்தை போடுறார். அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி அவனே என் சிங்காசனம் வீற்றுப்பார் என்று நீ சொன்னது உண்டோ? எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல சொத்து பிடிக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு மார்க்கெட். அத அண்ணனுக்கு நான் பிரிச்சாச்சு. ஆனா அண்ணன் நாட் வெரி ஹாப்பி. தம்பிகிட்ட சொல்றாரு, எனக்கு நீ ஒரு 40 கோடி கொடுக்கணும் அப்படின்னாரு. இந்த பஞ்சாயத்து எங்கிட்ட வந்துச்சு. நான் சொன்னேன், உங்க அப்பா 2வது மகனுக்கு மார்க்கெட் கிடையாதுன்னு எனக்கா சொல்லியிருக்காரு. இல்ல இது மூத்த சொல்லல. 2 பசங்களா, 2 பேருக்கு ஆளுக்கு பாதி பாதி. 5 ஏக்கர் இருக்கா, 2.5 ஏக்கரா பிரிங்க. ஒரு போர்ஷன் அண்ணனுக்கு, ஒரு போர்ஷன் தம்பிக்கு. நான் சொன்ன உடனே இல்ல எங்களுக்கு அந்த ரூபா வேண்டாம், இது முழுசா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எதுக்காக சொல்றேன்னா, நான் கேட்டேன், உங்க அப்பா சொன்னாரா? மூத்த மகனுக்கு தான் சொன்னாரா? சொல்லல, பிரி. அது போல எங்க சொன்னாரா அப்படிங்கிறாரு. அப்படி சொன்ன பொழுது 27 ராஜாவாகிய ஆண்டவருக்கு பின் தமது சிங்காசனத்தில் வீற்றிருப்பவன் இவன் தான் என்று உமது அடியானுக்கு தெரிவிக்கலே. இந்த காரியம் ராஜாவின் நேரத்தில் கட்டளையிட்டிருக்கும். இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது ராஜா 29 பாருங்க, ராஜா பேச ஆரம்பிக்கிறார். ராஜாக்கு பிரெயின் இருக்கா? இருக்கு. வயசாயிருச்சு. அல்சிபர்ஸ் வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் மூலமாக பேசின உடனே எனக்கு பின் அவனே அரசாண்டு, அவனே என் சாணத்திலே என் சிங்காசனம் வீற்றிருப்பார் என்று நான் இஸ்ரவேல் தேவனை ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பு. எப்பவுமே ஆண்டவர் ஒரு காரியத்தை பார்த்தா, இன்னைக்கு நான் இதை செய்வேன். இந்த இன்னைக்குங்கிறது ஆண்டவர் சொன்னான்னா அது நடந்துதான். இது அவருக்கு இது லேசான காரியம். ரூத் எடுத்துக்கோங்க, 3வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். போவாசுடைய கேரக்டரை குறித்து நெகேமியா அப்படியே சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலும் அவர் நீ உன் மாமியாரத்திலே விரும்பியாக போக வேண்டாம் சொல்றாங்க. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்ன மாட்ட முடியும் நீ பொறுத்து. அந்த மனுஷன் யாருங்க? அந்த மனுஷன் போவாஸ். இந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியம் முடியுமுன் இலைப்பாற மாட்டான். அவன் செஞ்சுட்டு தான் இலைப்பாறான். அந்த சந்ததியில இவரு வராரு, தாவீது வராரு. 4:1 போவாஸ் பட்டணத்து வாசலே போய் உட்கார்ந்து சுதந்திரம் பேசுங்க. அப்பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நீ ஏன் இங்க இருக்க, விவசாயம் நடக்கலையா அப்படின்னு. விவசாயம் முக்கியம், எனக்கு வேலை தான் முக்கியம். அப்ப அந்த பெண்ணை தன்னுடைய மனைவியாக எடுத்துக்கொண்டார்.
இன்றைய தினம் பாருங்க 4வது அதிகாரம் 10வது வசனத்துல மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் அந்த நீங்களா சாட்சி. அதே மாதிரி தாவீது இன்னைக்கு நான் எனக்கு முடிக்க போகிறேன். அதே ஜீன் அது அப்படிதான் நடக்கும், மாற்ற முடியாது. சரி, அது எப்படி நடக்கும் நம்ம பார்ப்போமா? அப்பொழுது பட்சபால் 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம். அப்பொழுது பட்சபால் தாரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, என் ஆண்டவரே ராஜா என்றென்றைக்கும் வாழ்க்க மறிக்க போறாரு. அந்த வாழ்த்துதல் என்றென்றைக்கு நீங்க வாழணும். ஏன்னா என் உயிர் தப்பிச்சுக்கிடுச்சு, சாலமோன் உயிர் தப்பிச்சுக்கிடுச்சு. தாவீது ஆசாரிய சாத்தைக்கு தீர்க்கதரிசி நாத்தான் வழியும் ஏத்தாயின் குமாரனாகிய பெனார் என்றார். எல்லாம் வந்தாச்சு. என் குமாரனாகிய சாலோமனை என் கோவில் குதிரை மேல் ஏற்றி அவனை கீசோனுக்கு கொண்டு போங்கள். கீகோனுக்கு அங்கே ஆசாரியனாகிய சாத்தோக்கு தீர்க்கதரிசி நாத்தான் அவளை இஸ்ரவேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுங்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவை வாழ்க என்று வாழ்த்துங்கள். பிரெயின் வேலை செய்தா? வேலை செய்த. இதுதாங்க ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அவர் செய்வார். இந்த சாலோமோனுடைய அம்மாவுடைய பத்சேபா உயிர் கொஞ்ச நேரத்தில் போயிருக்கும். ஏன் போயிருக்கும்? ஏன்னா எதிரி ராஜா வந்தானா ஃபர்ஸ்ட் இவங்க 2 உயிர் தான் போகும். அப்பொழுது யோத்தாவின் 36 குமாரனாகிய பெனாயா ராஜாவுக்கு பிரதியுத்தரமா ஆமேன் ஆமேன். நிறைய பாஸ்டர்மார்கள் சொல்ல மாட்டேன், ஆமேன் சொல்லுங்க. அவன் அவங்களா சொல்லணும், இவர் சொல்லியா சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என்னத்துக்கு சொல்லணும்? அவங்க ஆமேன். ஆனா எஸ் இது ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்காரு, ஆமேன் அவங்க சொல்லணும். இங்க சொல்றாங்க, ஆமேன் ராஜாவாகிய என் ஆண்டவருக்கு தேவனாய கர்த்தரும் இப்படி சொல்லுவாராக. என் ஆண்டவருடைய தேவனாய கர்த்தரும். நீங்க சொன்னீங்க ஆமேன், நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லணும். கர்த்தர் ராஜாவாகிய என் ஆண்டவருடைய எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கட்டும். என் ஆண்டவரத்தில் சிங்காசனம் பெரியவனா இருப்பார்கள். சாலோமோனோடு இருந்தது போல. சாலோமோன் எத்தனை வருஷம் இருந்தாரு, எத்தனையோ யுத்தங்களை நடத்தினார். முன்னாடி என்னதான் யுத்தத்துக்கு போவார். ஆனா அந்த மாதிரி இருக்கணும். அப்படியே ஆசாரியனையா சாத்தேக் தீர்க்கதரிசியாக நாத்தான் சேர்ந்து என்ன செய்றாங்க, தாவீதுடைய கோவில்கள் ஏற்றி அவளை நடத்தி கொண்டு போனார்கள். ஆசாரியன சாத்தேக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினார். இதே சாமுவேல் தாவீது அபிஷேகம் பண்ணார். எங்க அபிஷேகம் பண்ணார்? உங்க அண்ணன்கள் உங்களுக்கு முன்னாடி. ஒவ்வொருத்தர் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்றாரு. நோ 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 நோ. தாவீது ஆலையே காண. எங்க அப்பா அவனுக்கு இத்தனை பிள்ளைங்களா? ஒருத்தர் இருக்கான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவன் எல்லாத்துக்கும் இளையவன். அவன் பேர் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்பா சொல்றாரு, ஈசா சொல்றாரு, ஆள் அனுப்பி அவன் வர்றாரு, நான் சாப்பிட மாட்டேன். வந்தாரு, அபிஷேகம் பண்ணாரு, ராஜா வாக்குறாங்க. இப்ப பாருங்க, சாமுவேல் இறந்துட்டாரு. இந்த வேலை யார் செய்யற? ஆசாரியனே சாத்தோக் தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்து சாலோமோனை அபிஷேகம் பண்ணார். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் பின்பற்ற ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகு நடக்கலே. ஜனங்கள் நாதசுரங்களை ஊதி, நாதசுரம் பி 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 அந்த காலத்துல பைபிள் இருக்கு. இன்னைக்கு என்னமோ நாதம்ங்கிறது அவங்க சொந்த கண்டுபிடிப்புங்கிறேன், அதுக்கு பைபிள் இருக்குது. ஊதி அவர்கள் சத்தத்தினாலே பூமி அதிர்ந்தத்தக்கதாக மகா பூரிப்பாக சந்தோஷப்பட்டது. அப்ப அந்த ஊர் முழுவதும் ஒரே சவுண்டு அலறுது, அலறுது. அதோனியாவும் அவனோடு இருந்த எல்லா விருந்தாளிகளும் போஜனம் பண்ணி முடிக்கும் போது அந்த கேட்டபோது யோவாப் எக்கால சத்தம் கேட்டபோது என்னென்ன விசாரித்து பேசிக்கொண்டீர்களே, ஆசாரியனாகிய அபிதாயின் குமாரனாகிய யோதான் வந்தான். அப்பொழுது அதோனியா, உள்ளே வா, நீ கெட்டிக்காரன். நல்ல செய்தி, நல்ல செய்தி, நற்செய்தி, குட் நியூஸ். கேட்டுக்கோங்க. மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். மனுஷன் நினைப்பான் நான் எல்லாத்தையும் செய்யலன்னு. அதோனியா நினைச்சா நான் ராஜாவாயாச்சு. 2 பேரும் என் பக்கம் எடுத்துட்டேன். ஸ்ட்ரென்த் இருக்கு, விருந்து நடந்துட்டு இருக்கு, தடப்படலாம். நான் தான் ராஜா நினைச்சிட்டு இருக்கான். நற்செய்தியான கேட்கிறான். யோனத்தான் அதனியானுக்கு, ஏது தாவீது ராஜாவாக்கிய நம்முடைய ஆண்டவன் சாலமோனை ராஜாவாக்கினான். ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசி நாத்தானையும் யோப்தான் பெனானியும் ராஜா
அவனை கல்வி ஏற்றினார்கள். ஆசாரியர்கள் சாதைக்கு தீர்க்க அபிஷேகம் பண்ணினார்கள். நகரமெல்லாம் முழங்கத்தக்கதாக பூரிப்படும். நீங்கள் கேட்ட இறைச்சி இதுதான், மேட்ரு தான். ஆண்டவர் அவங்க சொன்னேன் பாத்தீங்களா, இந்த நாத்தானுக்கு நல்லா ஒரு காரியம் தெரியும். அது என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, 2 நாளாகமம் எடுத்துக்கோங்க. 2 நாளாகமம் 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 9வது வசனத்துல ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசனம் ஒரு காரியத்தை சொல்லிட்டார். இதோ உனக்கு 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 9, இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதி உள்ள புருஷனாய் இருப்பான். சுற்றிலும் இருக்கும் சத்துருக்கள் எல்லாரும் விலகி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலோமன் என்னப்படும். சாலோமன் பிறக்கிறது மட்டும் ஆண்டவர் பேரை சொல்லிட்டார். சாலோமன்னால என்ன அர்த்தம்? சமாதானம். இஸ்ரவேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருள்வார். இப்படிப்பட்ட ஒரு தர ஆண்டவர் உண்டாக்கி இன்னைக்கு ராஜாவாக்கிட்டார். சாத்தோ எல்லாருடைய சப்போர்ட்டை ஆண்டவர் கொடுக்கிறார், வச்சுட்டார். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் 10வது வசனம் 1 நாளாகமம் 22, அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். பிறக்கவே பிறப்பான், இப்படித்தான் இருப்பான். அவன் எனக்கு குமாரனா இருப்பான், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கம் சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைப்படுத்துவேன். இதுதாங்க மேட்டர். நல்லா கேட்டுக்கோங்க. திரும்ப நான் சொல்றேன். சாலமோன் பிறக்க ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். ஆனா சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அதோனியா ராஜாவாக்குறதுக்கு எல்லாம் ஏற்பட முடியாச்சு. இன்னைக்கு மட்டும் நாத்தான் பேர் தீர்க்கதரிசி வந்து அம்மாட்ட போய் பத்சேபாட்ட போய் பிரச்சனையை கேட்டுக்கோமா, உன் உயிரும் சாலமன் உயிரும் போயிரும்னு சொல்லி எச்சரிக்காட்டா இந்த அம்மா நினைச்சிருப்பாங்க ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஆனா நீங்க ஒரு காரியத்தை செய்யும், நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் சகலத்தையும் அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்வாரு, பிரச்சனை இல்லை. ஆனா சாலோமன் மறிக்க இருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் பக்சாபாலும் மறிச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் இடைப்பட வைக்கிறார். நாத்தான் மூலமாக இடைப்பட்டு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம அதை முடிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுதும் உன் புராணனையும் உன் குமாரனுடைய சாலமனையும் தக்கும்படி நீ வா, நான் உனக்கு ஆலோசனை செய்வேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கணும். அதன் மூலமாக தான் என்ன செய்வாரு? உயர்த்துவார். அதனாலதான் தேவன் இந்த காரியத்தை செய்து முடித்தார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. நீர் உயர்த்துகிற தேவன் ஐயா. சாலமோன் ஒரு மனிதன், அவரை உயர்த்தி ராஜாவை உயர்த்தினார் ஐயா. ஏற்ற நேரத்தில் ஒவ்வொரு சகத்தையும் தந்து அதோனியாவை அழித்ததுக்காக நன்றி ராஜா. இப்பொழுது நாங்கள் அதே ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறோம் ஐயா. எங்கள் தேவன் எங்களை ஏற்ற நேரத்தில் எங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறீர். சாலமனை உயர்த்தினவர் எங்களை உயர்த்துகிறார். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.